ராம் சீதா சீரியல் நாளைக்கு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். செம உச்சக்கட்ட பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. சுபாஷை வந்து கரெக்டாக டுமில்னு பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த ரவுடி வீட்டுக்குள்ளே வந்து செம எக்ஸ்ட்ராடனரி ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. சீதா வந்து மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க மகாவோட ஃபோட்டோவுக்கு. அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து சுபாஷும் அர்ச்சனாவும் வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து யாரை கேட்டுறீ நீ மாலை போடுற அப்படின்னோடனே, நீலாம் போடக்கூடாது, நீயே மேலே அனுப்பிட்டு நீயே மாலை போடலாமா அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சா? அதெல்லாம் கிடையாது, நான் போடுறதில்ல, என்ன தப்புன்னொன்னே மாலையை ஓடி வந்து ஃபோட்டோவிலேருந்து எடுத்து கீழே போடுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறீங்களே உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னோன்னா, அதை பற்றி பேச உனக்கு என்னடி தகுதி இருக்குது அப்படின்னு அர்ச்சனா சொன்னோன்னே, கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள், இன்றைக்கி ராத்திரி மகாவோட ஆத்மா பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது வந்து உங்களை நிச்சயமாக பழி வாங்காமல் விடாது அப்படின்னு. எங்களை ஏண்டி பழி வாங்க போகுது? ஆனால் நீங்கள் தானே அனுப்புனதுன்னு அப்பட்டமாக தெரியுதுல்ல, நிச்சயமாக உங்களை வந்து இன்றைக்கி ராத்திரி பழி வாங்காமல் விடாது அப்படின்னு சொன்னோன்னா, யாரை பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்களாக மேலே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பலாருன்னு சீதாவை அடிச்சிடுறாங்க. சீதாவை அடித்தோன்னா சீதாவோட அம்மா வந்துடுறாங்க. வந்து யாரை கேட்டு நீ மேலே வந்து கை வச்சு சீதா மேலே ஒன்றையும் சேர்த்து அடிப்பேன், எங்கே மேலே 2 கை வை, ராஜசேகர் வருவார், வந்து உங்களை பெல்ட் எடுத்துகிட்டு பார்த்துக்க. அம்மா விடுமா, போனால் போகுது சில்வண்டுங்க அப்படின்னு. சீதா என்ன உங்களையா மேலே மகாவை அனுப்புனவங்கள தானே சொன்னால், உங்களுக்கு ஏன் சுருன்னு எரியுது? அப்போ நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கன்னு உண்மையை ஒத்துக்கங்க. அழகாக சீதா வந்து நிரபராதி ஆகிடுவார்ல, உங்களை உள்ளே தூக்கி வைக்காமல் பழி வாங்காமல் தண்டனை கொடுக்காம விட மாட்டேன், நிச்சயமாக நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு சீதாவோட அம்மா அதிரடியாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சுருன்னு ஏறுச்சுன்னா அப்போ குத்தமுள்ள நெஞ்சு குறுக்கத்தான் செய்யும், அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பா அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயே தெரியுது சீதா இவங்க 2 பேர் தான் அக்கிஸ்டாக இருப்பாங்க, இந்த தடவை விட்டுறக்கூடாது, சீக்கிரம் உள்ளே தூக்கி வைக்கணும் அப்படின்னா, நிச்சயமாக இவங்க தான் மேலே எனக்கு டவுட் இருந்தது, இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு, இன்றைக்கி ராத்திரி நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சீதா அதிரடியாக பேசிடுறாங்க. அடுத்த நாள் சாயந்தரம் வந்து கரெக்டாக வந்துடுறாங்க. நம்ம ராஜசேகர் வந்தோன்னே வந்து சேதுராமன்ட்ட வந்து சுபாஷும் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கப்ப, டே முதல்ல உன்னோட ஒய்ஃபை கூப்பிட்றா அப்படின்னோடனே, என்னாச்சு சம்மந்தி, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா, யாரை கேட்டு இவள் வந்து அர்ச்சனா வந்து என் பொண்ணை அடிக்கிறதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னோன்னா, அப்புறம் நான் அடிக்காமல் கொஞ்சம் வேணால் மகா ஃபோட்டோவை வந்து இவளே அனுப்பிட்டு இவளே ஃபோட்டோ மாலை போட்டால் அதை நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னோடனே, யார் மேலே கை வைக்கிற, எனக்கு என்னமோ நிச்சயமாக நீங்கள் 2 பேர் தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு இப்போ உறுதியாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. கூட வந்து சுபாஷும் வந்து யாரை கேட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தால் நாங்கள் இது மாதிரி தான் செய்வோம் அப்படின்னோடனே, பார்த்தீங்களா எவ்வளோ பதட்டத்தில் இருக்காங்க இவங்க 2 பேரும் அப்படின்னோடனே, அப்போ ராம் என்ன ஐபிஎஸ் ஆஃபீஸர் சும்மா பண்ணியிருப்பான், அரெஸ்ட் பண்ணியிருப்பான் சீதாவை, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது, அவன் ஒரு பச்சை மண், அவன்லாம் ஒரு ஆள்னு அவன் கேஸ் நடத்துவானா, அவன் கேஸ் நடத்தினா தெரியுமா, அவனுக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது, ஸ்ட்ரைட்டாக ஆதாரத்தை நோக்கியே போயிட்டுருப்பான், யார் பண்ணியிருப்பா பண்ண மாட்டா, அது சொந்த புத்தி சுய புத்தி எதுவுமே இல்லாதவன் அப்படின்னா, பார்த்து பேச சொல்லுங்க, அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு ராம் வந்து கத்துறாப்புல. சும்மா இந்த கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதே, சீதா வாமா இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, முதல்ல வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொன்னானே, ராம் வந்து பெரிய ஆள் மாதிரி பேசுகிறாப்புல. சீதா வந்து இந்த ஊரை தாண்டி போக முடியாது, அப்படி போனால் நானே நடவடிக்கை எடுப்பேன் தெரியுமில அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டுமா, ஒன்றை நிரபராதின்னு வெளியில் அழைச்சிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை சீதா மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன், எல்லாரையும் தூக்கி தொலைச்சி அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து ராஜசேகர் செம மாதம் போகிறாப்புல. அடுத்து சீதா வந்து ரூமில் வந்து ராம்கிட்ட வந்து பேசலான்னு பார்க்குறாங்க. பாஸ், ஏன் பாஸ் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் இவ்வளோ கோவப்படுறீங்க, அவங்க 2 பேர் தான் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏன் நம்ப முடியுது? இங்கே பாரு, மறுபடியும் சொல்கிறேன், உன் மேலே பாசம் இருக்குது, எனக்கு அக்கறை இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், நீ வந்து உண்மையை ஒத்துக்க, ஏன் இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, என்கிட்ட தான் ஆதாரம் இருக்கே அப்படின்னு. பாஸ், உங்களுக்கு 1,00,000 தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியாதா, என்னை திரும்பி என் கண்ணை பார்த்து பேசுங்க, நான் என்னை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரியா இருக்குது, முத்தாரம்மன் சாட்சியாக சொல்கிறேன், யார்கிட்ட வேணாலும் பொய் சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம், ஆனால் உங்ககிட்ட சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது, என்னை பார்த்து பேசுங்க அப்படின்னா. இங்கே பாரு சீதா, இந்த மாதிரி நான் பல ட்ரைனிங்லாம் பார்த்துருக்கேன், என்னை எமோஷனாக பிளாக்மெயிலாம் பண்ண முடியாது தெரியுமா, இதுக்குன்னு தனியாக கோர்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. சீதா வந்து தலையில் வச்சுக்கிறேன், எவ்வளோ சொன்னாலும் இவனுக்கு புரியாது, ஒரு அரை வேக்காடு, இவனை தெரியாமல் நம்ம இந்த ஆஃபீஸர் ஆகிட்டோம் அப்படின்னு ஒன்றும் சொல்லாமல் பேசாமல் வந்து படுத்துக்கிறாங்க. சுபாஷுக்கு அப்போ கரெக்டாக வந்து அந்த ரவுடி ஃபோன் பண்ணுறாப்புல, ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் இவன் ராஜசேகர் இருந்தப்போ போனால் எடுக்கலை, இப்பயும் பண்ணிக்கிட்டே இருக்கானு ஃபோனை வந்து எடுக்கிறாப்புல. எடுத்துகிட்டு என்னையா வேணும் உனக்கு அப்படின்னா, காசுலாம் தர முடியாது, உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னா, நான் மகாவையே அனுப்பினவன், நீ வந்து என்னை ஏமாற்ற முடியாது, மரியாதையாக காசு கொடு அப்படின்னோன்னா, கொடுக்கவே முடியாதா ஃபோனை, உன்னால் ஆனதை பார்த்துக்கன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. அந்த ஆள் வந்து கரெக்டாக வந்து, ஓ இவ்வளோ திமிராக பேசிக்கிட்டு இருக்கல, உனக்கு வந்து நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்துடுறாப்புல. அந்த ரவுடி வந்தோன்னே வந்து பதுங்கி வந்துட்டு கரெக்டாக வந்து கதவை தட்டுறாங்க சுபாஷோட ரூமை.
சுபாஷ் ரூமு கதவை திறந்த அடுத்த செகண்டே வந்து உள்ளே வந்துடுறாப்புல. வந்தோன்னா கையில் இருக்கிற பொருள் எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சு காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அர்ச்சனா வந்து பதறிட்டு கத்துறாங்க, வேணாண்டா விட்டுடுறா தயவு செஞ்சு என் ஹஸ்பண்ட் பாவண்டா அப்படின்னு. ஓ, இப்போ தான் தெரியுதா பாவம் புண்ணியெல்லாம் மகாவை அனுப்புனப்ப தெரியல, நீயும் போய் மேலே பாடுறா அப்படின்னு கையில் உள்ள பொருளை எடுத்து டுமில்னு பட்டுடுறாங்க. அர்ச்சனா வந்து வான்னு கத்துறாங்க, யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறாங்க. அந்த சமயத்தில் வந்து யாருமே வீட்டில் வந்து எல்லாம் அசந்து தூங்கிட்டு இருக்க நேரமாக இருக்குது. அப்போ சீதாவுக்கு மட்டும் டக்குன்னு காதில் கேட்குது. கேட்டவொடனே எந்திரிச்சு என்ன சத்தம் போய் பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். தயவு செஞ்சு சீதா போயிடாத, போனேன்னா அடுத்தது இதுலேயும் மேலே போட்டுற போகிறாங்கன்னு நம்ம மைண்ட் வைஸ் போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அது ட்ரீமாக இருக்கா இல்லையான்னு.